பிக்சல். நிறைய பேர் பிக்சலை பற்றி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்லையும் பிக்சலுடைய அன்பாக்சிங் உங்களுக்காக. பிக்சல் 7 Pro மற்றும் பிக்சல் 7 நம்ம கிட்ட ரெண்டு ஸ்மார்ட் போனும் இருக்கு. ரெண்டுமே வேற மாதிரி இருக்கு பார்க்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய அன்பாக்சிங்கை ஃபர்ஸ்ட் காமிக்க போறேன். இந்த மொபைல்ல என்னென்ன விஷயங்கள் வருது, என்னென்ன புதுசா வந்திருக்கு, என்னென்ன சாஃப்ட்வேர்ல புது விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையுமே பார்க்கலாம். பிகாஸ் திஸ் இஸ் பிக்சல். பாக்ஸ் பார்க்கறதுக்கே செம கியூட்டா இருக்குங்க. ஒயிட் கலர் பாக்ஸ் அண்ட் பளிச்சுன்னு மொபைல் மட்டும் என்னன்றது ஃப்ரண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. கூகுளுடைய பிக்சல் 7 Pro அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கு. இன்னொரு சைடில் பிக்சல் 7. ஸோ உள்ள என்ன கலர்ல அந்த மொபைல் இருக்கோ அதோட போட்டோவை அப்படியே மேலே வச்சிருக்காங்க. ஸோ 7 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்னோ அப்படின்னு சொல்றாங்க. பியூர் ஒயிட் கலர் பார்க்கறதுக்கே வேற லெவலில் இருக்கு. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்டிஷ் கிரீனிஷ் ஒரு ஆஷ் கலர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து இதை ஆசில் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு பிக்சல் டிவைஸில் கையில் எடுக்கும் போது ஃபீல் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் செம்ம கிளாசிங் அப்படின்னு பார்க்கும்போது கம்ப்ளீட் கிளாஸ். ஸோ இதில் அந்த பிக்சல் 7ல் இருக்கக்கூடிய அந்த கேமராவுடைய பெசில்னு கூட சொல்ல முடியாது, பம்ப்னு சொல்றதா என்னன்னு சொல்ல தெரியல. ஒரு ஸ்டைலிஷாக ஒரு பம்ப் இருக்கு பார்த்தீங்களா கேமராவை சுற்றி. இது மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஐ ரியலி லைக் இட். ஸோ பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு அண்ட் டச் பண்ணும்போதும் ஃபீலும் வந்து நல்லா இருக்கு. டிசைன் வைஸாக பார்த்தாலுமே கீழே ஒரு கிளாசி ஃபினிஷ், மேலே ஒரு மேட் ஃபினிஷ். லுக்ஸ் ரியலி குட். அண்ட் இதுல நமக்கு வந்து ப்ரோல பாத்தீங்கன்னா கீழே கிளாசி நல்ல பல இருக்கு, கை வச்சாலும் ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட் அதுவும் இருக்கு. பட் மேல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் கிளாசியா இருக்கு. பார்க்கறதுக்கு தூரத்துல இருந்து நல்ல ஒரு ஷைனியா ஒரு பிரீமியம் லுக் இருக்கு. பட் இருந்தாலுமே ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வந்து வைக்கும் போது லைட்டா அது படுற மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு மேட் ஃபினிஷ் பிடிச்சிருக்கு, கொஞ்சம் ப்ரிஃபரபிளி மேட் ஃபினிஷ் பிடிச்சிருக்கு. பட் இந்த டிசைனும் பரவாயில்ல, பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுல என்ன இன்னொரு விஷயம்னா, நீங்க டேபிள் மேல வச்சுட்டு நோ ஓபல், ஏன்னா உங்களுக்கு தான் ஃபுல்லாகவே இந்த இது வந்துடுது இல்லையா. ஸோ இந்த பெசில் இந்த பம்ப் வந்துடுது இல்லை, அதனால ஓபலே வந்து கிடையாது. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. 7 பற்றி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ 7 அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து கொஞ்சம் காம்பாக்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு இது ஓரளவுக்கு ஓகேப்பா, கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் பர்ஃபெக்டாகவும் இருக்குது, ரொம்ப பெருசாக இல்லைன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.3 இன்ச்க்கான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும்தான் இருக்குது. அது ஒரு விஷயம். ஸோ இப்போ நம்ம 7 Proவை பற்றி பார்த்தோம்னா இதில் 6.7 இன்ச்க்கான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான LTPO டிஸ்பிளே இருக்கு. அண்ட் பிரைட்னஸும் இதை கம்பேர் பண்ணுறதை விட இதில் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் பெரிய ஃபோன், எனக்கு இருக்கிறதுலே பெரிய ஃபோன், பெஸ்ட் ஃபோன் வேணுன்றவங்களுக்கு இந்த டிஸ்பிளே பரவாயில்ல. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலையுமே நல்ல குவாலிட்டி ஆஃப் டிஸ்பிளே இருக்கு. LTPO இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ப்ரோவில். மற்றபடி 7ல் நமக்கு 4355 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் 7 Proவில் நமக்கு 5000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி இருக்கு. சார்ஜ் பண்றதுக்கு வழக்கம் போல ஃபிளாக்ஷிப் மொபைல் அப்படினாலே இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாமே கம்மியான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் இருக்கும். இது ரெண்டுத்துலயுமே அந்த அளவுக்கு தான் இருக்கு. அண்ட் மிகப்பெரிய விஷயம் என்னன்னா இதுல Tensor G2 னு சொல்லக்கூடிய செகண்ட் ஜெனரேஷன் ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சாம்சங் உடைய Exynos ப்ராசஸர் என்ன இருந்துச்சோ அந்த ப்ராசஸரை கொஞ்சமா மாடிஃபிகேஷன் பண்ணிருக்கதா சொல்றாங்க. பட் Exynos அப்படினாலே நமக்கு அந்த ஹீட்டிங் தான் வந்து ஞாபகம் வரும் இல்லையா. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலுமே ஹீட்டிங் இருக்கேப்பா அப்படின்னு தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பட் இந்த இடத்துல கூகுள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதே ஆர்கிடெக்சர் தான், பட் கொஞ்சமா இவங்களுக்கு வேணும்ன்ற விதத்துல ஒரு சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்க வந்த உடனே டெஸ்ட் பண்ணும்போது எங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஹெவி கேம்ஸ் எல்லாம் விளையாடி பார்த்தோம், எல்லாமே சூப்பரா வந்து விளையாடிச்சு. நாங்க 7 Proல அதிகமாக டெஸ்ட் பண்ணோம். ஸோ அதில் கேம் வந்து ஃப்ரேம் ட்ராப்ஸ் கிடையாது, எந்த ஒரு லேக் எதுவுமே இல்லை, நல்லாவே வந்து விளையாடிச்சு அப்படின்னு சொல்லலாம். நாங்க டெஸ்ட் பண்ண எல்லா ஹெவி கேம்ஸுமே நல்லா விளையாட முடிஞ்சது. ஆனால் ஹீட்டிங் அப்படின்னு வரும்பொழுது இதுலயுமே ஹீட்டிங் இருந்தது, பட் ஓவர் ஹீட்டிங் கிடையாது. அது ஃபுல் அண்ட் ஃபுல்லா கிளாஸ் அப்படின்றதுனால எங்களுக்கு அந்த உள்ள கேம் விளையாட கேமரா அதிகமாக யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு அந்த ஹீட்டிங் நல்லாவே நோட்டீஸ் ஆச்சு. நாங்கள் மெஷர் பண்ணி பார்க்கும்போது ஒரு 39, 40 டிபெண்டிங் ஆன் த டே டைம்ல எடுக்கிறோமா நைட் டைம்ல எடுக்கிறோமா எவ்வளவு யூஸ் பண்றோன்றதை பொறுத்து முன்ன பின்ன மாறிச்சு. 42 வரைக்குமே அது ஓவர் ஹீட்டிங் கிடையாது. பட் இருந்தாலுமே நாங்க விளையாடும் போது எங்களுக்கு 40 வரைக்கும் வந்தது, which is good. பட் ஸ்டில் உங்களுக்கு அந்த ஹீட்டிங் அப்படின்றது லைட்டா விசிபிள் இருந்துச்சு. பட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தது. பில் குவாலிட்டின்னு பார்க்கும்போது ரெண்டுத்துலயுமே கார்னிங் உள்ள கிளாஸ் விக்டர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சுத்தி இருக்கக்கூடிய ஃப்ரேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃப்ரேம் தான், நல்லா சாலிடா இருக்கு, பிரச்சனையே வந்து கிடையாது. அண்ட் உங்களுக்கு சின்னதா வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு சின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து சின் கொஞ்சம் கம்மியா இருக்கு, இதுல சின் வந்து கொஞ்சம் பெருசாவே இருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபிளாட்டான ஒரு டிஸ்பிளே. எனக்கு கர்வே வேணாப்பா, அப்படியே பக்கா ஃபிளாட்டா ஒரு நல்ல டிஸ்பிளே அப்படின்ற பட்சத்தில் இது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. இது லைட்டா கர்வ், ரொம்ப கர்வ் கிடையாது, ஒரு லைட்டா ஒரு கர்வ். ஸோ இந்த ஸ்டைலிஷான ஒரு ஃபோன் பார்க்கறதுக்கு எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலுமே ஃபுல் பெசில்லெஸ்ஸான ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்கு
நல்லா இருக்கு 7 Pro. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் கேமரா. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் பின்பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7 Proல 3 கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட் ஸ்பெக் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. அண்ட் 7ல வந்து 2 கேமரா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 2 கேமரா ரெண்டுத்துலையுமே சிமிலர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதில் ஒரு டெலஃபோட்டோ லென்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். நாங்கள் அவுட்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுக்கும்போது இமேஜ் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சைட் பை சைடு வந்து காமிக்கிறேன். ரெண்டுத்துலையுமே நல்லா தான் இருந்தது. 7ல 7 Pro அளவுக்கான டீடைல்ஸ் இல்லாட்டியுமே கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னே வந்து சொல்லலாம். இது வந்து ஒரு இதுக்கு 90 மார்க்ஸ் அப்படின்னா இது ஒரு 70 மார்க்ஸ்ல இருக்கும், இல்லை 75 மார்க்ஸ்ல இருக்கும். நல்லாவே வந்து இருந்துச்சு. சைட் பை சைடு வச்சு பார்க்கறதுனால தான் எனக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. பட் நீங்க தனியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வித்தியாசம் வந்து தெரியாது. ஏன்னா ரெண்டுத்துலயுமே அதே 50 மெகாபிக்சல் கேமரா தான் வந்து இருக்கு. ப்ராசஸிங்கும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ அதனால வந்து எடுத்த சாம்பிள் இமேஜஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அவுட்டோர்ல உங்களுக்கு நல்ல கலர்ஸ் வந்து பஞ்சியா இருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் ரேஞ்ச் ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கு. 7 Proல அந்த டீடைல்ஸுமே வந்து நல்லா இருக்கு. ப்ராசஸிங் வந்து நல்லாவே வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு அந்த போர்ட்ரேட் ஷாட்ல மட்டும் ஒரு சில இடங்கள்ல மட்டும் அது வந்து கொஞ்சம் கரெக்டா இல்லையோ அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் இருந்தது. பட் மற்றபடி கேமராக்கு ரெண்டுமே நல்லா இருக்கு. அண்ட் கேமரால ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு லைட்டிங் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் லைட்டை தனியாக வந்து இங்கே வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு பிளர் பண்ணணும்னா பிளர் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டில் ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணணும் ரிமூவ் பண்ணிக்கலாம். HDR வீடியோ எடுக்கணும்னா அது இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து இன்னும் இப்போதைக்கு ஆக்டிவேட் ஆகலை. இந்தியாவில் சீக்கிரமாக ஒரு அப்டேட் கொடுத்துருன்றத போல சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கேமராவை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டே போகலாம், அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ வேணும்னா சொல்லுங்க, ஒரு தனியான கேமரா ரிவ்யூவோ இல்லை கேமரா கம்பேரிசனோ நம்மளுடைய ஐஃபோன் கூடயும் சாம்சங் கூடயும் சேர்த்து பண்ணுறேன். ரியர் ஃபேஸிங் கேமரா இது நம்ம பிக்சல் 7 Proல எடுத்துகிட்டு இருக்கோம். இதுவும் 1080 60 fps எடுத்துகிட்டு இருக்கோம். ஆடியோ கிளாரிட்டி, வீடியோ ஸ்டெபிலிட்டி அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரியர் ஃபேஸிங் கேமரா இது நம்ம பிக்சல் 7ல் எடுத்துகிட்டு இருக்கோம். இதுவும் நம்ம 1080 60 fps எடுத்துகிட்டு இருக்கோம். வீடியோட ஸ்டெபிலிட்டி, ஆடியோ கிளாரிட்டி அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரெண்டுத்துலையுமே அவுட் ஆஃப் த பாக்ஸில் நமக்கு Android 13 வந்து தராங்க. யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குங்க. நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியலையோ நமக்கு பிடிச்ச மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வால்பேப்பர் வைக்கிறோம் அப்படின்னா அந்த வால்பேப்பர் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி வைக்கும்பொழுது அதற்கு தேவையான மாதிரி அந்த யூஐயில் கஸ்டமைசேஷன் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன், கலர் ஆப்ஷன் ஏகப்பட்டதாக வந்து கொடுக்குறாங்க. லைவாக வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணுறது, அதாவது வந்து ஒரு மெசேஜ் வருது, நீங்கள் கூகுள் மெசேஜஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க, அதில் ஒரு ஆடியோ வருதுன்ற பட்சத்தில் ஆடியோவில் என்ன இருக்குன்றது அப்படியே வார்த்தைகளில் மேலே வர்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. கூகுள் அசிஸ்டண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஓகே கூகுள்னு சொல்லாமையே ஜென்ரலாக வந்து ஏதாச்சும் வந்து நீங்கள் அந்த கார்ட்ஸ் எல்லாம் எனேபிள் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நீங்கள் அட்டெண்ட் த கால் இல்லை வந்து ரிஜெக்ட் த கால் இந்த மாதிரிலாம் வந்து அதுக்கான டேர்மை நீங்கள் கரெக்டாக சொல்லும் போது ஃபோனை எடுத்து ஓகே கூகுள் சொல்லாமையே ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயங்கள்லாம் வந்து செய்யலாம். ஸோ ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு 7 வந்து 60,000 ரூபீஸ்க்கு லான்ச் ஆயிருக்கு அண்ட் 7 Pro வந்து 85,000 ரூபீஸ்க்கு லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக தான் வந்துருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு சிலது மிஸ் ஆனாலுமே இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. கையில் பிடிக்கிறதுக்குமே சரி அண்ட் இந்த பட்ஜெட்டுக்குமே சரி சூப்பரா இருக்கு. இந்த பட்ஜெட்ல ஜெனரலி எல்லாரும் எந்த போனை கன்சிடர் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா ஒன்னு OnePlus கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப அந்த அளவுக்கு வந்துடுச்சு. சாம்சங் உடைய அந்த S22 சீரிஸ் இத கன்சிடர் பண்ணுவாங்க. ஐபோன் வேணான்றவங்க சரிங்களா. அதுக்கு இது ஒரு நல்ல டஃப் காம்படிஷன் வந்து இந்த வாட்டி கூகுள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது உங்களுக்கு பேங்க் ஆஃபர்லாம் வந்து போக நீங்க வந்து வாங்குனீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 50 52 அந்த ரேஞ்சில் கிடைச்சதுன்னா இன்னுமே ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து இருக்கும். அண்ட் 7 Pro பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சின்ன சின்ன பக் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். 7 நாங்க அதிகமாக டெஸ்ட் பண்ணல. மேபி அதுல இருக்கான்றது தெரியல. இதுல அங்கங்க இருந்தது. மேபி ஒரு அப்டேட்டை கொடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். எல்லாமே சாஃப்ட்வேர் தான். கூகுள் அப்படினாலே சாஃப்ட்வேர் தான். ஸோ உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் வந்துடும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கும்பொழுது மட்டும் பாருங்க. அண்ட் நாங்க இப்போதைக்கு இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ்ல மட்டும் எப்படி இருந்துச்சுன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.